அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோம். இப்ப பிரசன்ட்டா 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துலயோ, இல்ல ஒரு 3 மாசத்துலயோ தேர்வுகள் எல்லாமே முடிய போகுதுங்க. இது முடிச்சுட்டு அடுத்து மேற்படிப்புகள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட சேர்ந்த மாணவர்கள் இப்ப நம்ம பேசின வரைக்கும், பேரண்ட்ஸ் கிட்ட பேசின வரைக்கும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு நெறைய பேர் விரும்புறாங்க. இப்ப இன்ஜினியரிங் போறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ கவுன்சிலிங் வழியா போகலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல, நம்ம வந்து 2வது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டா வழியாவும் போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த 2 வழியில போகலாம். ஸோ இப்ப இந்த 2 வழியில போறப்பயும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சேரணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து சேரணும் அப்படின்ட்டு விரும்புறாங்க. அப்ப எப்படி சார் நம்ம வந்து டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? ஸோ டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து பார்த்தோங்கிற பட்சத்துல, எத கன்சிடர் பண்ணி டாப் மோஸ்ட் காலேஜஸ வந்து ஆர்டர் பண்றது? நெறைய யூடியூப் சேனல்ஸ் கன்டினியூஸா வந்து டீட்டெயில்ஸ் குடுக்குறாங்க. டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் குடுக்குறாங்க. பட் வந்து ஒவ்வொருத்தரோட லிஸ்ட்லயுமே வேறுபடுது. அதாவது இப்ப ஒரு டாப் 25னா எல்லார்கிட்டயுமே காமனா தான் டாப் 25 இருக்கணும். ஏன்னா நல்ல பொறியியல் கல்லூரிகள்ங்கிறப்ப ஒரு டாப் 25ங்கிறப்ப எல்லார்கிட்டயுமே காமனா இருக்கணும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட லிஸ்ட்டுமே மாறுபடுதுங்க. அப்ப இதுல எதுதான் ஒரிஜினல், எதுதான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்றது? அப்படின்ட்டு நெறைய பெற்றோர்கள் குழப்பமா வந்து கேட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, இத வந்து நம்ம வந்து அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இத வந்து அனாலிசிஸ் பண்றப்ப நெறைய ஃபேக்டர்ஸ வச்சு அனலைஸ் பண்றாங்க. ஒருத்தங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மென்ட் கிரைட்டீரியாவ மட்டும் வச்சு பிளேஸ்மெண்ட்ஸ பேஸ் பண்ணி தரவரிசைப்படுத்துறோம் அப்படிங்கிற மாரி வந்து கல்லூரிகள பத்தி சொல்றாங்க. பிளேஸ்மெண்ட்ங்கிறப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அப்போ 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸையும் நேரடியா போயி நம்ம பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ வெரிஃபை பண்ணி குடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த விஷயத்த அண்ணா யூனிவர்சிட்டினாலே முடியல. அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ வந்து அனலைசிஸ் பண்ணி செக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய கமிட்டீஸ் போட்டு தான் பண்றாங்க. பட் நம்ம இண்டிவிஜுவலால முடியாது. 2வது விஷயம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸுமே பேரண்ட்ஸ கவர் பண்றதுக்காக இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து 40 லேக்ஸ் எல்பிஏ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 80 எல்பிஏ அப்படின்னு பிளேஸ்மெண்ட்ல வந்து நெறைய பேக்கேஜஸ் சொல்லிட்டே இருக்காங்க. பட் இது எல்லாமே உண்மையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில கல்லூரிகள்ல உண்மையாலுமே குடுக்குறாங்க. பட் நெறைய கல்லூரிகள்ல இந்த பிளேஸ்மெண்ட் ஓரியன்டடா நெறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தவறுகள் போயிட்டே இருக்குது. அதுல உள்ளுக்க அத பத்தி பேசணும்னா, அத ஒரு தனி வீடியோவாவே போடலாம். ஸோ அப்ப வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த நம்பியும் பண்ண முடியல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 25 காலேஜஸ், டாப் 50 அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி தர்றேன், ஸ்டூடண்ட்ஸ பேஸ் பண்ணி தர்றேன். இதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நெறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல எத தான் சார் நாங்க நம்புறது? பிளேஸ்மெண்ட்ஸ நம்ப வேண்டாங்கிறீங்க. ஸ்டூடண்ட்ஸோட டேட்டாஸ் நம்ப வேண்டாங்கிறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ஆர்டர் பண்றோம் அப்படின்ட்டு சில பேர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரிஜினலாவே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேட்டா. அதாவது நம்மகிட்டனா என்கிட்ட கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டயே அஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் மாணவர்கள் சேர்ந்த தகவல்கள வச்சு நம்ம வந்து கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம். இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கல்லூரியில சேர்ந்த மாணவர்களோட கட் ஆஃப் விவரங்கள வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கல்லூரிகளை தரவரிசைப்படுத்தலாம். இந்த குளோசிங் கட் ஆஃப் இவங்கயும் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதையுமே இந்த அனாலிசிஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி போடலாம். இந்த குளோசிங் கட் ஆஃப்லயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து எல்லாருமே பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து காலேஜஸோட ஆவரேஜ் குளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கிறத வச்சு நான் வந்து தரவரிசைப்படுத்துறேங்கிறாங்க. அப்ப கல்லூரியோட ஆவரேஜ் குளோசிங் கட் ஆஃப்ங்கிறதுனா, ஒரு கல்லூரியில 1000 மாணவர்கள் இருக்காங்கன்னா, 1000 மாணவர்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சு போடுறது. இது சரியா வருமான்னு கேட்டா கண்டிப்பா சரியா வராது. காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தமிழ்நாட்டுல 400க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது.
400க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒரே மாதிரியான டிபார்ட்மெண்ட் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரிகளையும் ஒவ்வொரு மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டோட ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி கல்லூரின்னு சொல்லலாம். ஸோ பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு 24 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், ஈவன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கும், ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கும், பயோ டெக்னாலஜி இருக்கும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கும், சாண்ட்விச் கோர்சஸ் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 20 பிளஸ் வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப இவங்க நிறைய பேர் அனலைஸ் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஏதோ ஒரு XYZ அப்படிங்கிற ஒரு கல்லூரியை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இந்த கல்லூரியில என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 10மே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் டெக்னாலஜி இப்படின்ட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டை ஒரு சில கல்லூரிகள் வச்சிருப்பாங்க. அப்ப இவங்கள வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா போடுறால இந்த ஆவரேஜ் கட் ஆஃப்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் வந்து இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்கும், பயோடெக் இருக்கும். இந்த மாதிரி இவங்க வந்து வெரைட்டியா பயோடெக், டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் தமிழ்நாட்டிலேயே ஒரு 10 கல்லூரிகள்ல தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். இது மாதிரி போறப்ப ஆவரேஜ் கட் ஆஃப்ங்கிறது இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து பிஎஸ்சி டெக் வந்து நம்பர் 1 கல்லூரி இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. அப்ப இதுல ஒரிஜினலா எப்படி தான் சார் அனலைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எடுத்துக்கிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ். இந்த 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும். இதை இப்படிதான் அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு அனலைசிஸ் மெத்தட் நான் சொல்றேன். ஆவரேஜ் கட் ஆஃப்ன்றது கண்டிப்பா நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு சில கல்லூரியில வெறும் 4 டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு 4 டிபார்ட்மெண்ட்டே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாவே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதை கன்சிடர் பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி பண்ணலாம்னா 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் காமனா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் கட் ஆஃபை மட்டும் எடுத்து அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட இதுவுமே எக்ஸாக்டா 100% கரெக்டான்னு கேட்டா கிடையாது. பட் இதையும் தாண்டி வேற வழி எனக்கு இல்லை. மேபி வேற உங்களோட அனலிசிஸ் மெத்தட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 சீட் இருக்குன்னா இந்த 100 சீட்டையும் ஒரே கம்யூனிட்டிக்கு தரப்போறது இல்லை கவுன்சிலிங்ல. இது எப்படி தருவாங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரியும். அதுல நம்ம எந்த கம்யூனிட்டியை சார் எடுக்கிறது? இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபைனலா நம்ம எஸ்டி கம்யூனிட்டி எடுக்கிறோம். ஒரு காலேஜ்ல அதிகமாகவும் இருக்கும், ஒரு காலேஜ்ல கம்மியாகவும் இருக்கும், ஒரு காலேஜ்ல சீட் இருக்கும், சீட் இல்லாமே போகும். அப்ப நம்ம வந்து எப்படி சார் கன்சிடர் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல நம்ம எடுக்க வேண்டிய கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா ஓசி. ஓசினா ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசி மாணவர்கள் வருவாங்க, பிசிஎம் மாணவர்கள் வருவாங்க, மெயினா ஓசி எஃப்சி கம்யூனிட்டியும் வருவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவு மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டான ஓசி கேட்டகரியோட கட் ஆஃப் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நெருக்கமா வரும். இதுவுமே நான் எக்ஸாக்ட் மெத்தட் நான் சொல்ல மாட்டேன். இப்ப வேற வழி இல்லை, வேற ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் இதையாச்சும் கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஓசி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம். 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள்ல காமனா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இதுதான். ஏன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில கல்லூரிகள் இருக்குது, சில கல்லூரிகள் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல நம்ம என்ன கேட்டகரி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஓசி அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரி எடுத்து அதோட க்ளோசிங் கட் ஆஃபை வச்சு போட்டாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான டேட்டாஸ் கிடைச்சிடும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப இப்படியும் அனலைஸ் பண்ணலாம். அதுலயுமே நிறைய பேர் இந்த தரவரிசையில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து
லிஸ்ட்லயே கொண்டு வர்றதில்ல. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே ஒன்லி பிரைவேட் காலேஜஸ். தமிழ்நாட்டுல பிரைவேட் காலேஜஸ் மட்டுமே வந்து லிஸ்ட்ல கொண்டு வர்றாங்க. ஈவன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸை விட்டுட்டாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் விட்டுட்டாங்க, யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் விட்டுட்டாங்க. ஸோ இது போனாலே ஒரு 30 கல்லூரிகள் போயிடும். இந்த 30 கல்லூரிகளை தாண்டி ஒன்லி பிரைவேட் கல்லூரிகள், அதாவது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டுமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸ்ன்னு பார்க்குறப்ப இதுல எல்லா விதமான கல்லூரிகளையும் கன்சிடர் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுனாதான் ஒரிஜினலான டேட்டா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறது தமிழ்நாட்டோட டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் பேஸ்ட் அப்பான் க்ளோசிங் கட் ஆஃப் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஓசி கேட்டகரி. இப்போ 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு உங்ககிட்ட டேட்டா இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு வெப்சைட்ல வரும். என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட அண்ணா யூனிவர்சிட்டியோட அபிஷியல் வெப்சைட்டான cutoff.tneaonline.org அப்படிங்கிற ஒரு அபிஷியல் வெப்சைட்லயே வந்து இந்த டேட்டாஸ்ங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ இதுல வந்து எந்த ஒளிவும் மறைவும் கிடையாது. இது வந்து கவர்மெண்டோட அபிஷியல் டேட்டா. இல்லை யாருமே நான் முதற்கொண்டு யாருமே மாற்றி சொல்ல முடியாது. ஸோ அப்போ நான் சொன்ன இந்த அனாலிசிஸ் மெத்தட்ல ஒரு டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து என்னென்ன கல்லூரிகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து தாராளமாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இப்போ நான் டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ்னு போகிறப்ப எப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் பார்ப்போம். ஸோ இப்போ டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு இதில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப் இது பர்டிகுலராக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓசி கட் ஆஃப், அதாவது ஓப்பன் கேட்டகரியோட க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு மட்டும் சொல்கிறேன். இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் வரும், ரெண்டாவது கவர்மெண்ட் காலேஜஸ் வரும், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வரும், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் வரும், அதுபோக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வரும். இது எல்லாமே சேர்ந்த கலவை தான் ஒரிஜினலான லிஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் போய் உங்களுக்கு தகுந்த கல்லூரிகளை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க வந்து நீங்க இந்த கல்லூரிக்கு தான் போகணும்னு சொல்றதுக்காக வரல. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ஃபேவரான காலேஜஸை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் இடம் தமிழ்நாட்டில் ஒரு 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 25 ஆகட்டும் சரி, டாப் 400 ஆகட்டும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடம் எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். கிட்டத்தட்ட இதோட கட் ஆஃப்ங்கிறது எவ்வளோ, க்ளோசிங் கட் ஆஃப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 200 அப்படிங்கிற கட் ஆஃப்கே வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சுங்க. 200க்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட பொசிஷன், என்ன பொசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்க. அடுத்து ரெண்டாவது கல்லூரியா வந்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் எம்ஐடின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியிலையும் இந்த கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 199.5க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டாவது சாய்ஸாக வைக்கலாம் அப்படின்னா எந்த கல்லூரியை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, குரோம்பேட், சென்னை அப்படிங்கிறத வைக்கலாங்க. அடுத்து மூணாவது பொசிஷனில் எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இல்லை நீங்கள் கேட்கலாம் எஸ்எஸ்என் காலேஜ் எல்லாம் வந்து நமக்கு இதை தாண்டி போயாச்சு அப்படின்னாலுமே இது நம்ம லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு சொல்றதுனால எஸ்எஸ்என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றேன். பட் எஸ்எஸ்என்னையும் தாண்டி எஸ்எஸ்என் கூட வந்து அடுத்த ஸ்டேஜாக தான் பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது தேர்ட் பொசிஷனில் வருது. அது எவ்வளோ க்ளோசிங் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 199.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து ஃபோர்த் பிளேஸ் என்ன கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் டிபார்ட்மெண்ட் 199க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து அஞ்சாவது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். என்ன கட் ஆஃப்க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 198 அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நான் வந்து பியூர்லி கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் டீடைல்ஸ். 198க்கு க்ளோஸ் ஆயிருச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம 5th பொசிஷனா வந்து வச்சுக்கலாம். அடுத்து ஆறாவது பொசிஷன்ல ரெண்டு கல்லூரிகள், நான் 6, 7ன்னு போட்டு வச்சிருந்தாலுமே ரெண்டுமே ஈக்குவலா தான் முடிஞ்சிருக்குங்க. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்
மற்றும் தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை. இந்த 2 கல்லூரிகள்லையுமே பார்த்தீங்கன்னா 197.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு இந்த 2 கல்லூரியிலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் 6, 7 போட்டு வச்சிருந்தாலுமே ரெண்டுமே 6th பொசிஷன்ல இருக்கக்கூடிய 2 கல்லூரிகள் ஜிசிடி கோயம்புத்தூர் அண்ட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரைங்க. அடுத்து 8வது கல்லூரியா வந்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 197 அப்படிங்கிற கட் ஆஃப்ல வந்து இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. அடுத்து 9வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. இவங்களுக்கு வந்து 196க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இங்க நிறைய சீட்ஸ் இருக்கனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். பட் இதுதான் ஒரிஜினல் டேட்டா. 196 வரைக்கும் ஓசியில வந்து சீட்டு கிடைச்ச ஒரு கல்லூரியா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இருக்குது. இது 9வது இடங்க. 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். எவ்வளவுக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 195.5 அப்படிங்கிற கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 10வது இடத்துல இருக்குது. ஸோ இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிறப்ப இதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்த கல்லூரி பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 195க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 11வது இடம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கல்லூரியை பத்தி பெருசா யாருக்கும் தெரியல. இப்பயுமே நான் சொல்றேன் இந்த டேட்டா வந்து இது வந்து நான் எப்படி இந்த காலேஜை இங்க கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா லாஸ்ட் ஒரு 3 இயராவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல மட்டும் கொஞ்சம் நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. பட் அந்த காலேஜை பத்தி உண்மையாலுமே சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது பிளேஸ்மெண்ட் இருக்குதா, என்ன கேட்டகரி எதுவுமே தெரியாது. அதாவது அதோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எடுத்து பார்த்தோம்னா கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல மட்டும் நல்லா கட் ஆஃப் வாங்கின மாணவர்களை ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க, இல்லைன்னா சேர்த்தி இருக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. பட் வந்து நம்மளோட அபிஷியல் டேட்டான்னு எடுக்கிறப்ப நம்ம விட முடியல. அதனால வந்து இது பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 11வது இடத்துல இருக்குது. பட் அந்த கல்லூரியோட உண்மையான ஸ்ட்ரெஸ் நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? இதுல வந்து நம்ம லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டோங்கிறதுக்காக நல்ல காலேஜ். ஏன்னா இது வந்து இந்த கல்லூரியை பத்தி இது வரைக்கும் நானுமே கேள்விப்பட்டதே இல்லை. பட் க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்ப இது வருது. இதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து 12வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில 195க்கே வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாகவும் பார்க்கப்படுதுங்க. அடுத்து 13வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 194க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. இப்பயுமே நான் சொல்றேன் இது வந்து நான் டேட்டாங்கிறது முழுக்க முழுக்க க்ளோசிங் கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் வச்சு பண்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கொடுக்குறதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்டா சொல்றீங்க. அப்ப அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குமா இருக்காதா, நாங்க பிரைவேட் காலேஜஸ்ல தான் சேருவோம்னா அது உங்க விருப்பம். பட் நான் இங்க சொல்லிட்டு இருக்க டேட்டாங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட அபிஷியல் க்ளோசிங் கட் ஆஃப் டீடைல்ஸை வச்சு மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுல ஏதாவது மாறுதல்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கிறோங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பாத்தீங்கன்னா 14வது இடத்துல அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. 194க்கு சீட்டு முடிஞ்சிருச்சுங்க. அப்ப வந்து இது வந்து 14வது இடத்துல இருக்குங்க. சிவகங்கை மாவட்டத்துல இருக்குது. 15வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். நம்மளுக்கு 193.5க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. 193.5க்கு வந்து 2 காலேஜஸ் வந்து சீட்டு க்ளோஸ் ஆகுது. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். இன்னொரு கல்லூரி ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ இந்த 2 கல்லூரிகளிலுமே 193.5ங்கிற கட் ஆஃப் வந்து சீட்டுங்கிறது இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 15வது இடத்துல 2 கல்லூரிகள் இருக்குது. நான் 15, 16 மட்டும் போட்டு வச்சுக்கேன் நம்பர்ஸ்க்காக. அடுத்து 17வது இடத்துல லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 193ங்கிற கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. அட் த சேம் டைம் அதே கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியிலையும் 193க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ 2 கல்லூரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா 17வது இடத்துல வருதுங்க. இப்போ 17, 18க்கு அடுத்து 19வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுக்கு காஞ்சிபுரம். 192க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. ஸோ பழைய காலத்து கல்லூரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கக்கூடிய கல்லூரி 192க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. அதே 192க்கு இன்னும் 2 கல்லூரிகள் வந்து வருது. இதுல ஃபர்ஸ்ட் எந்த கல்லூரி பார்க்கலாம்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி.
இப்ப நீங்க சொல்லலாம் குமரகுருக்கு இணையான ஒரு கல்லூரி. பட் எப்படி வந்து 3 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு கம்மியாச்சு. உங்க பொசிஷன்ல 20வது இடத்துல எப்படி போச்சு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் 2 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இப்ப என்ன பண்ணாங்கன்னா, போன வருஷம் மெர்ஜ் பண்ணாங்க. அப்ப சீட்ஸ் வந்து எண்ணிக்கை கூடுதலா ஆயிருச்சு. அதாவது ஒவ்வொரு கல்லூரியும் இப்ப நார்மலா ஒரு கல்லூரி 1000 சீட் இருக்க வேண்டிய இடத்துல 2000 சீட் ஆயிருச்சு. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 200 சீட் இருக்க வேண்டிய இடத்துல 400 சீட்டுங்கிறப்ப 400 மாணவர்கள் சேர சேர அந்த க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த இடத்துல தான் ஆவரேஜ் கட் ஆஃப்ங்கிறது ஒர்க் ஆகும். பட் நம்ம வந்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து அனாலிசிஸ் மெத்தட் மாத்த முடியாதுங்கிறனால, இத வந்து நான் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல பேஸ் பண்ணி நான் இத சொல்றேன். பட் வந்து ஒரு குமரகுருக்கு இணையான ஒரு கல்லூரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்கலாம். அடுத்த கல்லூரி அதே சேம் கட் ஆஃப்ல வந்து 21வது பொசிஷன். ஆக்சுவலா சொல்லணும்னா 19வது பொசிஷன்ல 3 கல்லூரிகள். கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது வந்து 21வது இடத்துல வர்றாங்க. 22வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. இது வந்து 191.5க்கு 2 கல்லூரிகள் முடிஞ்சிருக்கு. கவர்ன்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு மற்றும் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இந்த 2 கல்லூரிகளுமே 191.5ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 24வது இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 191க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 191லயே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்மளுக்கு வந்து 3 கல்லூரிகள் வர்றாங்க. ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்ன்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ப்ரீவியஸா பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருந்துச்சு. இப்போ வந்து யூசி திருச்சின்னு மாறி இருக்குங்க. இந்த 3 கல்லூரிகளுமே 191ன்னு வருது. இது மொத்தம் 26 கல்லூரிகள். நான் ஆக்சுவலா டாப் 25 சொல்லியிருந்தேன். இதுல வந்து 26 கல்லூரிகளே வருது பேஸ்ட் அப்பான் க்ளோசிங் கட் ஆஃப். இப்பயுமே நான் சொல்றேன். இப்ப நீங்க இதுல வந்து நீங்க சொல்லலாம். சார் கவர்ன்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாம் எங்க சார் நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது? நீங்க சொல்ற மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல, யூசி கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் இருக்குதா? அப்ப எப்படி தரவரிசையில கொண்டு வந்தீங்கன்னா, இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் கட் ஆஃப். இதுல நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கல. ஏன்னா சில தனியார் பொறியியல் கல்லூரிகள்ல சிறந்த கட்டமைப்பு வசதிகள் இருக்கும். சிறந்த மாணவர்களுக்கான சில சேவைகள்லாம் இருக்கும். பட் நான் அதையெல்லாம் தாண்டி ஒரிஜினலா கட் ஆஃப மட்டுமே பார்த்து நான் போட்டிருக்கேன் இந்த லிஸ்ட். இதை நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் ஆஃப் டாட் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜில இன்னும் ஒரு மாசத்துல இந்த கட் ஆஃப் டீடைல்ஸை ஏற்றிடுவாங்க. அதுலயே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் சுத்தமா பிளேஸ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர்கள்னா எல்லாருமே எல்லாத்தினாலையும் காசு கொடுத்து மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு படிப்புங்கிறது கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில மாணவர்களுக்கு சலுகைகள் தேவைப்படும். சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸை மட்டும் நோக்கி போறவங்க இருக்கிறாங்க. சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங்கிறது ஒரு படிப்பா பயன்படுத்திக்கிட்டு, இதுக்கு மேற்பட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அரசு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே பிளேஸ்மெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரைட்டீரியா மாறுபடும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட்ங்கிறது நான் கொடுத்துருக்கேங்க. இதுல அரசு கல்லூரிகள் வரும், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் வரும், யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் வரும், பிரைவேட் காலேஜஸும் வரும், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸும் வரும். எல்லாமே சேர்ந்தது தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள். பிரைவேட் கல்லூரிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து பொறியியல் கல்லூரிகள் கிடையாது. இதை தாண்டி நீங்க சேர விரும்புகிற கல்லூரிகளை நீங்க சேர்ந்துக்கோங்க. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. பட் இதுதான் அபிஷியலா என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா. இது வந்து நான் யூஸ் பண்ற அனாலிசிஸ் மெத்தட். இதுல வந்து நான் மற்றவங்க யாரையுமே குறையலாம் சொல்லல. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அனாலிசிஸ் மெத்தட் இருக்கும். பிளேஸ்மெண்ட்டை வச்சு பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு பண்ணலாம், காலேஜோட ஆவரேஜ் க்ளோசிங் கட் ஆஃப் வச்சுலாம் பண்ணலாம். பட் இதுவுமே ஒரு அனாலிசிஸ் மெத்தட். இதை யூஸ் பண்றவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.